குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணியண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2024 வியாழக்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம். அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன, இன்றைய கோச்சார அமைப்புகள் என்ன, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை: இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், நள்ளிரவு 3:48 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி, மதியம் 2:03 வரை. இன்றைய கரணம் வணிசை கரணம், மதியம் 2:03 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் திருதி நாமயோகம் மதியம் 12:27 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கோச்சார நிலை: மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது சந்திரன், தனுர் ராசியில் புதன் செவ்வாய் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த கிரக அமைப்புகள்ல தான் இன்றைய நாளானது துவங்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசி. மேச ராசிக்கு இன்னைக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல். பொறுப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. பொறுப்புகளால் சிறிது வேலை பளு உருவாகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொறுப்புகள் வந்தாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. தடைகளை தாண்டி முழுமையாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். அக்கம் பக்கத்தினரிடமும் தாய்மாமனிடம் ஒதுங்கி இருப்பது நல்லது. இல்லைன்னா அவர்கள் மூலமா நம்மளுடைய செயலுக்கு தடை தாமதங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. என்ன, எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களை யதார்த்தமாக அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசுவீங்க. அது பெரிய வில்லங்கத்தில் போய் முடியும். அதன் மூலமாக தேவையில்லாத மன உளைச்சல் வரும். மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இன்றைய நாள் உண்டு, இதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்திலையும் கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, கவனம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு நண்பர்கள் மூலமா தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். நினைத்த காரியம் நினைத்தபடி நடத்தி கொள்வதற்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த நாள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. ஆனா இங்கேயும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது. நீங்க அவங்கள தேடி போய் அமர்ந்தாலும், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்வஸ்டா கேட்டாலும் அவங்க சாமானியமா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழல். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு நாளை துவங்குது. நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு என்ன பிளான் பண்ணாலும் அந்த பிளான்ல சின்ன சின்ன சொதப்பல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியா இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செஞ்சுடுவீங்க. வேலையில் அவ்வளவு சுறுசுறுப்பு, அவ்வளவு வேகம், அவ்வளவு விவேகமும் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு உங்களுடைய எண்ணமும் திட்டமும் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இறை அனுகிரகம் பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்கிறது. மனசு அப்படிங்கிறது அவ்வளவு லேசாகி ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை சொல்லுது.
குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்களுமே அடுத்தது என்ன அப்படிங்கிறத தேடி ஓடுவீங்க. நினச்சி கவலைப்படாமல் பாசிட்டிவிட்டியாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தம் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம நார்மலாக இருக்கும்போதே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். நிதானம் வேணும், ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும் வண்டி வாகனத்தில். இல்லை அப்படின்னா அது தொந்தரவுல கொடுக்கக்கூடிய அமைப்பு. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்த்தோம். இப்போது 2 பேரும் செப்பரேட் ஆகியிருக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க, இவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. அப்போது இதை தீர்க்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, சிம்பிள் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் பக்கத்தில் உங்களுக்கு எங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் தினமும் நல்லெண்ணெய் தீபம் 2 எண்ணம் போட்டுருவாங்க. 2 திரியை ஒன்றா திரிச்சு தினமும் நல்லெண்ணெய் தீபம் 2 போட்டுருவாங்க. 2 தீபம் போடணும் 4 திரியில். 2 திரியை ஒன்றா திரிச்சு ஒரு தீபம், மறுபடியும் 2 திரியை ஒன்றா திரிச்சு ஒரு தீபம். தீபம் போகிறது அந்த குயவர்கள் செய்த விளக்கில் தான் இருக்கணும். இப்போல்லாம் சிமெண்ட்டில் போட்டு கலவை போட்டு வந்துடுது, ரெடிமேடாக விளக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி அச்சு விளக்குன்னு சொல்கிறாங்க, அது வரக்கூடாது. சரிங்களா? அகல் விளக்கில் தான் போடணும். வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு இன்னொரு வேற்று வழி இருக்குது, அது நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம். அடுத்ததான் துளாராசிக்கு கணவன் மனைவியிலேயே சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்குள்ளான ஒரு சூழல்களை சொல்கிறது. உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் இன்றைய நாள் செய்ய போகிறீங்க. பொருளாதார ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் வர்றதுக்குன்னு ஒரு சூழலை சொல்கிறது. ரொம்ப தைரியமாக துணிவாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். தேவையில்லாமல் கோவப்பட்டு சில வார்த்தைகள் பேசுறதுனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன வாய் தகராறுகள் வருவதற்குன்னு ஒரு சூழலையும் சொல்லுது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் தனுர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனையுமே செய்வீங்க. சில நபர்களுக்கு சின்ன இடமாற்றங்கள், ஆல்ரெடி இருந்த இடத்த விட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அது புதுசாக பழகி கொள்ளக்கூடிய ஒரு சூழல், அது மனசுக்கு விருப்பப்பட்ட அமைப்பாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அதிர்ஷ்ட தேவதை முருகன் சொல்லியாச்சு இல்லையா? சரி, அடுத்து மகர ராசிக்கு உறவுகள் மூலமா, அதுவும் தாய்வழி உறவுகள் மூலமா எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. லாபம்னு என்ன நினைச்சிட்டு செய்றீங்களோ அது தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய சூழல். வண்டி வாகனத்துல தேவையில்லாத அலைச்சல்கள் வரும். சில நபர்களுக்கு சின்ன விபத்துகள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கும்பராசிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகளும் தைரியமான செயல்பாடும்
துணிவான முயற்சிகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல். சகோதர வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவான ஒரு அமைப்பு, கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உதவிகளே நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. நல்ல நாள் தான் இன்னைக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஃபைனலாக வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்றைய நாளை நீங்கள் முடிச்சிடுவீங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்து இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. இதுதான் மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு பேச்சில் அவ்வளவு வித்தையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சொன்ன வாக்கு காப்பாற்றணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. தொழிலில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படக்கூடிய சூழல். என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ, என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்க அத்தனையும் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடுவீங்க. இன்றைக்கு உங்களுடைய நாள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகளும் முன்னேற்றமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.